ஹாய் ஒருவன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்டுக்கு இங்கிலீஷ் மினி மெட்டீரியல். நல்ல ஒரு மினி மெட்டீரியல், யார் வேணாலும் படிச்சுக்கலாம், நல்ல மார்க் போடுவாங்க. மெயினாக வீக் ஸ்டூடெண்ட்டுக்கு நல்ல 2 மார்க்ஸு அந்த 5 மார்க்ஸ் எல்லாம் படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ரொம்ப கஷ்டமாக இருக்கவங்க படிங்க. கிராமர் முதல் கொண்டு இதில் சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இந்த மெட்டீரியலை வச்சு யூஸ்ஃபுல்லாக படிங்க. நான் பார்த்ததில் நல்லாயிருக்கு இந்த மெட்டீரியல். கொஞ்சம் சினோனிம்ஸ் ஆண்டனிம்ஸ் எல்லாம் இதில் இருக்கிறது பார்த்தாலே போதும். யூனிட் 1 பாருங்கள், க்ளோசரில் இருக்கிறது அப்படியே கொடுத்துருக்காங்க. யூனிட் 7 முடி கொடுத்துருக்காங்க. இதை மட்டும் பார்த்தா போதும். மாடல் ஆன்சர்ஸ் அண்ட் பிடி ஆன்சர்ஸ் பார்த்துட்டிங்கன்னா போதும், சினோனிம்ஸ் அட்டன் பண்ணிடலாம். ஆண்டனிம்ஸும் அதே தான். இது பார்த்துட்டு அந்த க்ளோசரிலேருந்தே கேட்குறாங்க. பார்த்துட்டு அந்த மாடல் அண்ட் பிடிஏ அட்டன் பண்ணிங்கன்னா அந்த 6 மார்க் அடிச்சிடலாம், போதும். சிங்குலர் ப்ளூரல் இங்கே மீனிங்கே கொடுத்துட்டாங்க பாருங்கள். ஐஎஸ்என் முடிஞ்சால் இஎஸ்ஸு, யூஎம் முடிஞ்சால் க்ரைசஸ்னால் க்ரைசஸ், அந்த மாதிரி. மீடியம்னா மீடியா, அந்த மாதிரி கொடுத்துட்டாங்க. ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்குது இதில் படிக்கிறதுக்கு, சரிங்களா. அடுத்து ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் உங்களுக்கு தெரியும் என்னென்னு. முன்னாடி போட்டால் ப்ரிஃபிக்ஸு, பின்னாடி போட்டால் சஃபிக்ஸு. இதில் பிடிஏ பப்ளிக் கொஷின் கொடுத்துருக்காங்க. அப்ரிவேஷன் கொடுத்துட்டாங்க. அப்ரிவேஷன் ஃபுல்லாக பாருங்கள் 10-20 இருக்குது. ஃப்ரேசல் வேப், அட்லீஸ்ட் ஃப்ரேசல் வேப் இதையாவது பார்த்துட்டு போங்க. இடியம்ஸு இதையாவது பார்த்துட்டு போங்க. அடுத்து காம்பவுண்ட் வேர்டு ஈஸியாக எழுதிடுவீங்க. ப்ரிப்போஷன் அட்லீஸ்ட் இது என்னென்னாவது பார்த்துட்டு போங்க. இங்கே இருக்க கேள்வியாவது பார்த்துட்டு போங்க. பிடி அண்ட் இந்த கொஷின்ஸ் எல்லாம். டென்ஸ் ஃபார்ம் அப்படின்னா என்னென்னு தெரியலன்னா ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ் இதையாவது பார்த்துருப்போம். இதுலேருந்து தான் கேள்வி வரும். லிங்கர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஈஸியாக தான் இருக்கும். அட்லீஸ்ட் இந்த பப்ளிக் கொஷின்ஸ் அண்ட் பிடிஏ கொஷின்ஸ் அண்ட் மேலே கொஷின்ஸ் பார்த்துருப்போம். 1 மார்க் இதில் படித்தாலே 14 எடுத்துடலாம். 2 மார்க் பாருங்கள். ஸோ இங்கே டிப்ஸ் ஃபார் லேட் ப்ளூமர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கான டிப்ஸும் கொடுத்துட்டாங்க. அண்ட் 2 மார்க் எனக்கு கேட்டால் ஈஸி. ஸோ இம்பார்ட்டண்டான 2 மார்க் தான் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் லெசன், செகண்ட் லெசன், தேர்ட் லெசன் எல்லாத்துலேயுமே ஒரு 7-8 கொஷின்ஸ் தான் இருக்குது. ஸோ ஒரு லைன் எழுதுனா மார்க் போட்டுருவாங்க சார். என்ன இருக்கோ அதை கொடுத்துட்டா அது எழுதுனா மார்க் போட்டுருவாங்க. ஸோ 2 மார்க்ஸ் நீங்கள் இப்படியே படித்தா போதும். அடுத்து செக்ஷன் 2 அப்ரிசியேஷன் கொஸ்டின், அதுவுமே முக்கிட்டு இருப்பீங்க பாருங்கள். ஒன் வேர்ட் ஆன்சர் மாதிரி தான் இருக்கும் அப்ரிசியேஷன். ஸோ அவங்க கொடுத்துட்டாங்க ஃபஸ்ட் யூனிட்டு, செகண்ட் போயமு, தேர்டு போயம், 7 போயமே நான் சொன்ன கொஷின்ஸ் படித்தாலும் போதும், இல்லை இங்கே இருக்கிற கொஷின்ஸும் படித்தா போதும், சரிங்களா. ஸோ அதனால் இதை பார்த்து படிச்சிங்கனாலே உங்களுக்கு ஒரு 85லேருந்து 90க்குள்ளே மார்க் வரணுங்கிறத நான் சொல்லிக்க விரும்புகிறேன். அண்ட் ஆக்டிவ் வைஸ், பேசிவ் வைஸ் நான் சொல்லித்தரேன்னு சொல்லியிருந்தாலும் ஒன்றும் இல்லை. சேஞ்ச் சப்ஜெக்ட் அண்ட் ஆப்ஜெக்ட் ஃபஸ்ட்டு, சேஞ்ச் டென்ஸ் ஃபார்ம், ஆட் பை, சேஞ்ச் ஆப்ஜெக்ட் இன்ட்டு சப்ஜெக்ட். நீ ஆக்டிவ்லேருந்து பேசிவாக மாற்ற போகிற அப்படின்னா பையை நீ ஆட் பண்ணி ஆகணுங்கிறாங்க. சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட்டு மாற்றணுங்கிறாங்க, அவ்வளோதான். இப்போ ஒன்றும் இல்லை. இது ஞாபகிச்சுக்கோ. ஆக்டிவ்லேருந்து பேசிவ் மாற்றுறதுக்கு ஐனா மீ, வி அஸ்ஸு, யூ யூ, எங்கெல்லாம் இந்த லெட்டர் வருதோ அதுக்கு பதில் இந்த லெட்டர் போடணும், அதுதான் மீனிங். ஸோ இதை பார்த்துட்டு இங்கே பாருங்கள், இங்கே நிறையா இது கொடுத்துருக்குறாங்க. அது கூட வேண்டாம் என்ன கேட்டால். டைரெக்டாக கொஸ்டினுக்கு போகிறேன். ஸ்மோக்கிங் இஸ் ப்ராஹிபிட்டட், வி ப்ராஹிபிட்டட் ஸ்மோக்கிங். ஸோ ஹீ டிட் நாட் ரிட்டர்ன் மை கேமரா வாஸ் நாட் ரிட்டன் பை ஹிம். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் எழுதணும். சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டை பின்னாடி போட்டு மாற்றி எழுதிட்டு, முன்னாடி பின்னாடி மாற்றி எழுதிட்டு கரெக்டாக வாஸ் பை வர மாதிரி பேசிவாக மாற்றிட்டு. எப்பவுமே ஆக்டிவ்லேருந்து பேசிவ் தான் கேட்பாங்க அதிகமாக. ஸோ இங்கே பாருங்கள், த போயம் ரிங்ஸ் தி பெல், த பில் இஸ் ரங் பை தி போயம். ஆக்டிவ்லேருந்து பேசிவ் மாற்றுறாங்க. ரெக்வஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள், ப்ளீஸ் டேக் தி புக், யூ ஆர் ரெக்வஸ்டட் டு டேக் தி புக். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து க்ளோஸ் தி டோர், லெட் தி டோர் பி க்ளோஸ்டு. கொஷின் மார்க், இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஹூ ரோட் இஸ் புக், ஹூ வாஸ் திஸ் புக் ரிட்டன் பை ஹூம் வாஸ் திஸ் புக் ரிட்டன் பை. இதே கொஸ்டின் கேட்பான் பாரு. இதே மாதிரி வேறு கொஸ்டின் கேட்பான், பார்த்துக்கோங்க. வேர்ப்ஸ் ஹேவிங் 2 ஆப்ஜெக்ட்ஸ். கிராண்ட்மா டோல்டு மீ எ ஸ்டோரி வாஸ் டோல்டு டு மீ பை மை கிராண்ட்மா. ஐ வாஸ் டோல்டு எ ஸ்டோரி பை கிராண்ட்மா. இந்த மாதிரி பல்வேறு விதமாக எழுதிக்கலாம். ஸோ கொஞ்சம் இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பாருங்கள், எழுதிடலாம். அப்புறம் டைரக்ட்டு, காம்பவுண்ட் வேர்டெலாம், பங்க்சுவேஷனுக்கு இதெல்லாம் தான் பங்க்சுவேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு எழுத்து, முதல் எழுத்து எப்போவுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேபிட்டல் லெட்டர் போடணுங்கிறாங்க. 2வது லெட்டர் வாக்கியத்திலேருந்து ஃபுல் ஸ்டாப் வைக்க வேண்டும், சரிங்களா. வாக்கியத்தின் இறுதியில் லாஸ்ட்டில் ஃபுல் ஸ்டாப் வைக்கணுங்கிறாங்க. வாக்கியத்தில் வாட்சு, வாட்டு, விச்சு இந்த மாதிரி எதாவது வந்துச்சுன்னா கொஸ்டின் மார்க் போடணுங்கிறாங்க. அதே மாதிரி செட்டு டூன்னு வந்ததுன்னா வார்த்தைகள் இருந்தால் அதற்கு பிறகு தொடங்கு வார்த்தையில் இருந்து இறுதி வரை இன்வெர்டட் கமா போட வேண்டும். எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், ஈ செட் வாக் ஃபாஸ்ட். ஈ செட்டுன்னு போட்டு இங்கே ஒரு கமா போட்டு இங்கே இன்வெர்டட் காமாஸ் போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டாக இன்வெர்டட் காமாஸ் பாருங்கள், இப்படி போடணும். அதாவது இப்படி போட்டு இப்படி போடணும், சரியா. சரி, கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்க. அப்ரிவேஷன் அது கேபிட்டல் எழுதணும். அப்பாஸ்ட்ரபி அது கேபிட்டல் இது அப்பாஸ்ட்ரபி. காண்ட் இப்படி போடணும். ஸோ இதெல்லாமே நீங்கள் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அதனால் இதை படித்து பார்த்தீங்கன்னாலே போதும். இது ரொம்ப முக்கியம். இதை வச்சு தான் எல்லாமே. சரி, ரைட். அடுத்தது சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் விட்டுருங்க. என்னை கேட்டால்
ஜம்பிள் சென்டென்ஸ் படிச்சிருங்க, அது ரொம்ப ஈஸி. ரீஅரேஞ்ச் சென்டென்ஸ் போட்டு பாருங்கள். ரோட் மேப்பு ஈஸி, அதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயில் வந்து பார்த்திங்கன்னா இது எழுதுனா மார்க் கொடுக்க மாட்டாங்க. தீம் எழுதுங்க, ஆத்தர் பேர் எழுதுங்க, லெசன் பேர் எழுதுங்க, எழுதி பாக்ஸ் போட்டு இன்ட்ரோடக்ஷன் ஒரு 3 லைன் நீங்களாக வந்து கைடை பார்த்து படிங்க. அதுக்கப்புறம் இதே லைனை கொஞ்சம் உல்ட்டா பண்ணி இன்னொரு எக்ஸ்ட்ரா 4 லைன் கைடில் படிச்சுக்கிட்டு இதை வச்சு நீ எழுதி ஒரு 15 லைன் எழுது, 10-15 லைன் எழுதிட்டு கடைசியில் மார்க் எழுது. அப்போ தான் உனக்கு ஒரு நல்ல மார்க் கிடைக்கும். ஸோ இது ஆனால் இம்பார்ட்டன்ட் கீவேர்டு, இதையும் நீ வச்சு படிக்கலாம். நான் சொன்ன டீட்டெயில் மட்டும் படித்தா போதும். போயம் பேராகிராஃப் அப்படி தான், லைஃபு, கிரம்பிள் ஃபேமிலி எல்லாமே இருக்குது, பார்த்துரு. அடுத்தது ரீட் தி ஃபாலோயிங் ஸ்டாண்டர்ட், ஆன்சர் தி ஃபாலோயிங் கொஸ்டின். இது வந்து ரைமிங் வேர்டு, ரைமிங் ஸ்கீமு, அலிட்ரேஷன், இது நீங்கள் எழுதுவீங்கள, இது ஒன்றும் சொல்லித்தரணும்னு அவசியமே கிடையாது, பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து போயம் பேராஃபிஸ், அது வேண்டாம், அது ஆப்ஷனில் விட்ருங்க. சப்ளிமெண்ட்ரி ரீஅரேஞ்ச் விட்ருங்க. என்ன கேட்டால் ரீஅரேஞ்சுக்கு போல் காம்ப்ரிஹென்ஷன் வரும், காம்ப்ரிஹென்ஷன் எழுதிருங்க. இந்த மாதிரி வரும், அதை எழுதிருங்க, 5 மார்க் கிடச்சிரும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதுக்கும் எக்ஸாம்பிள்ஸ்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க, பாருங்கள். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட், அதாவது இந்த 5x4 20 லேட் ப்ளூமர்ஸ்க்கு பொறுத்த வரைக்கும் 39 அட்வர்டைஸ்மெண்ட் அட்டன் பண்ண சொல்கிறாங்க, 42 43 அட்டன் பண்ண சொல்லுவாங்க. நானும் அதான் அட்டன் பண்ண சொல்லுவேன். அட்வர்டைஸ்மெண்ட், லெட்டர் ரைட்டிங், 40 பிக்சர் டிஸ்கிரிப்ஷன், மேக் நோட்ஸ், சம்மரி ரைட்டிங், இந்த 4 அட்டன் பண்ணுங்கள், ஈஸியாக இருக்கும். அட்வர்டைஸ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இப்படி தான் இருக்கணுங்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு பாக்ஸாக போட்டுக்கணும். இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு தான் இந்த மாதிரி பண்ணணும். ஃபஸ்ட்டு இங்கே டிஸ்கவுண்ட்டு, இங்கே வந்து பிக்சரு, இங்கே வந்து என்னெல்லாம் இருக்குது கடையில், அதுக்கப்புறம் இது வந்து அட்ரஸ்ஸு, அந்த ஃபோன் நம்பரு, இந்த இடத்துல கடை பேர், இந்த மாதிரி தான் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. கரெக்டாக பார்த்துக்கோங்க. லெட்டர் ரைட்டிங் ஃபார்முலா இருக்குது, இன்ஃபார்மல் இருக்குது. ஃபார்முலா பொறுத்த வரைக்கும் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். பர்சனல் லெட்டர் வந்து இந்த ஃப்ரெண்டுக்கு எழுதுகிற மாதிரி. ஸோ ஃபார்ம்ஸ் சொல்யூஷன்ஸ், ஸோ இது வந்து டியர் ஃபாதர், டியர் சிஸ்டர், இதெல்லாம் வந்து பர்சனலாக எழுதுறது. ஸோ ஒரு அஃபிஷியல் எழுதுறது சார், அந்த மாதிரி எழுதுறது. ஃபார்ம்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன், ஸோ டு ரிலேட்டிவ்ஸ்க்கு, யுவர் லவ்விங், ஸோ இந்த மாதிரிலாம் அந்த கீழே அந்த சப்ஸ்கிரிப்ஷன் போடுறது. ஒரு பர்சனல் லெட்டரில் ஒரு பாடி ஆஃப் லெட்டர் இப்படி தான் எழுதணும். ஒரு ஹிண்ட் கொடுக்குறாங்க பாரு, தமிழ் மீடியம் பசங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும். பாடி ஆஃப் லெட்டர் இப்படி இருக்கணும், ஆர்டரிங் ஆஃப் லெட்டர் இப்படி இருக்கணும். பர்சனல் லெட்டர் தான் அதிகமாக கேட்பான், ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஸோ கம்ப்ளைனிங் லெட்டர் கண்டிப்பாக கேட்குறக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த சென்டென்ஸை வச்சு நீங்கள் வந்து கம்ப்ளைனிங் லெட்டர் எழுதிடலாம். சரியா? உங்கள் நேம், எக்ஸாம் நம்பர், லிவிங் இன் தி அட்ரஸ் மென்ஷன்ட் எபோவ். ஐ எம் சாரி டு இன்ஃபார்ம் தட், அந்த ப்ராப்ளம் வந்து மென்ஷன் பண்ணுங்க. கைண்ட்லி டேக் தி நீடட் ஆக்ஷன். அவ்வளோதான். புரிஞ்சதா? என்ன ப்ராப்ளமோ அந்த ப்ராப்ளம்னு சொல்லிடுங்க. ஓகேவா? நோட்டீஸ் ரைட்டிங் வேணுனாலும் நோட்டீஸ் ரைட்டிங் எழுதுங்க, ஈஸி தான். இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஈஸியாக இருக்குது. ஸோ அடுத்து எக்ஸ்ப்ரெஸ் தி பிக்சர் வந்து ஒரு 6 வரி எழுதணுங்க. பிக்சர்ஸ் அபவுட் ஐ கேன் சி இன் திஸ் பிக்சரில் நீங்கள் என்ன பார்க்குற, என்ன இருக்குது, த பிக்சர் ஹஸ் மெனி ஐடியாஸ், இந்த மாதிரி இந்த பாயிண்ட்லாம் வச்சு ஒரு 6 பாயிண்ட் எழுதி விட்டுரும். அவ்வளோதான். சம்மர் ரைட்டிங், நோட் மேக்கிங் வந்து டைட்டில் கொடு, அதுக்கப்புறம் சம்மர் ரைட்டிங் சொல்கிறோம் பாரு. சம்மர் ரைட்டிங் பொறுத்த வரைக்கும் இதுதான் ஃபார்மேட். ரஃப் காப்பி, ஃபேர் காப்பி, நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் இன் கிவன் பேசேஜ், ஒரிஜினல் பேசேஜ், நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் இன் ஃபேர் காப்பி, இது எழுதணும். அதுக்கப்புறம் ரஃப் காப்பியை இப்படி இருந்து இங்கேருந்து டைக் அவுட் பண்ணணும். இங்கேயும் டைட்டில் கொடு, இங்கேயும் டைட்டில் கொடு. அவ்வளோதான். இதுதான் பாருங்கள். எக்ஸாம்பிளுக்கு இங்கே இருக்கா, இந்த மாதிரி. ஓகே. அடுத்து எரர் ஸ்பாட்டிங் விட்ருங்க, ஏன்னா நான் 4 தான் எழுதணும். கொஸ்டின் டேக் அதெல்லாம் விட்ருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மெமரி போயம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் படித்து தான் ஆகணும். என்னை கேட்டால் ஃபஸ்ட் 2 லைஃபு, உமனு, மிஷினில் ஃபஸ்ட் 8 லைன் படிக்கணும். நோ மென் ஆர் ஃபாரின் வேண்டாம், ரொம்ப வீக்காக இருக்கிறவங்களுக்கு. நல்லா படிக்கிறவங்க மட்டும் பாருங்கள். இன்ஸ் டெவலப்மெண்ட் பொறுத்த வரைக்கும் அவங்க ஹிண்ட்டு கொடுக்குறாங்க பாருங்கள். ஸ்டோரி, மெயின் கேரக்டர், டெம்பஸ்ட்னா ப்ராஸ்பரா, அதாவது என்னெல்லாம் கதைன்ட்டு ஹிண்ட் ஞாபகம் சொல்கிறாங்க. ஸ்டோரி ஆஃப் முலானா, ஏஜ்டு மதர்னா ஃபார்மர், அந்த மாதிரிலாம் வரும். இந்த ஹிண்ட் இருந்தால் இந்த கதை பேருன்னு ஞாபகம் சொல்கிறாங்க. சரியா? ஸோ கதை பேரை கண்டுபிடிக்கலாம். அதுக்கு இப்படி தான் ஒரு கதை எழுதணும். டைட்டில், ஆத்தர், தீம் எழுதிட்டு ஒரு கதையை இப்படி தான் எழுதணும். மாரல் எழுதிடுங்க கண்டிப்பாக. அந்த கதை இவ்வளோ லைன் எழுதுனா பத்தாது, ஒரு 2-2.5 பக்கத்துக்கு எழுதுங்க. இன்ட்ரொடக்ஷன் மாதிரி ஒரு 3 லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் 2-2.5 பக்கத்துக்கு எழுதுங்க. ஒன்றும் தெரியாதவன் இந்த இன்ஸ் வச்சே டெவலப் பண்ணிடு. அவ்வளோதான். சரியா? ஸோ அது மாதிரி நான் சொன்ன கதை மட்டும் படிச்சிரு. இம்பார்ட்டன்ட் கதை கொடுத்துட்டேன் நேற்றே, பார்த்துக்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக காம்ப்ரிகென்ஷன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நிறைய கொஸ்டின் பேப்பர்ஸ் இங்கே இருக்குது, அதை நீ பார்த்து. தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். காம்ப்ரிகென்ஷனையும் தப்பு பண்ணிடாத. ஜென்ரல் காம்ப்ரிகென்ஷன் எழுது, போயம் காம்ப்ரிகென்ஷன் எழுதாத. தேங்க்யூ. அப்போ தான் 8 மார்க் கிடைக்கும்.